வாங்குறதுல இது என்ன நியாயம் இருக்குது? ஒரு பேஷண்ட்டு உள்ளே கொண்டு வரணும்னா காரில் தான் கொண்டு வருவாங்க. அது வந்து ஹாஸ்பிட்டலு, என்ன ஹாஸ்பிட்டல் இது? சிம்ஸ் ஹாஸ்பிட்டலு. இதுக்கு வந்து பேஷண்ட்டு வந்து காரில் வந்து கொண்டு வரும். இதுக்கு பார்க்கிங்க்கு வந்து நான் காசு கொடுக்கணும். நான் இப்போ தரமாட்டேன் 80 ரூபா. நான் போதான் செய்வேன். நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த மாதிரி இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. அவர் காசு தரலன்னே சொல்கிறேங்க. ஒரு எமர்ஜென்சிக்கு ஆம்புலன்ஸில் வந்து சிம்ஸில் வந்து அட்மிட் ஆனோம். அட்மிட் ஆகிட்டு எல்லாமே ட்ரீட்மெண்ட்டாக முடிஞ்சதுக்கப்புறமா டிஸ்சார்ஜ் ஆகும்போது நாங்கள் வெளியில் போகும்போது இந்த மாதிரி சார்ஜஸ் வந்து பார்க்கிங்க்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒவ்வொரு வாட்டி வெளியில் போயிட்டு வரும்போதும் பார்க்கிங்க்கு வந்து சார்ஜஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டே இருந்திருக்காங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற ஆளுங்களும் எல்லாருமே வந்து இந்த மாதிரி பேமெண்ட் வந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க. என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி பார்க்கிங்க்கு வந்து சார்ஜஸ் இருக்குன்னு. எந்த ஹாஸ்பிட்டலில் வந்து சார்ஜஸ் வந்து இந்த மாதிரிலாம் வாங்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இது ஒரு கேவலமான விஷயமா நான் பார்த்தேன். ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு காசு வந்து தனியாக வாங்கிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சத்துக்கு வந்து பில்லு வந்துச்சு. பட் ஆனால் பார்க்கிங் வந்து காரை வந்துட்டு வந்து நம்ம உள்ளே விட்டுருக்கோன்னா அதுக்கு வந்து தனியாக ஒரு 80 ரூபா நீங்கள் கொடுக்கணும்னு ரொம்ப கேவலமாக இருக்குது. இதே ஒரு சின்ன சின்ன இடத்துலலாம் ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா நம்ம தட்டி கேட்போம். இது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலு, அதனால் நம்மளால கேட்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு நான் அமைதியாக போயிடலாம். மனசு வந்து கேட்கல. ஏன்னா பில்லு வந்து வாங்குறது ஓகே, சர்வீஸ்க்கு வாங்குறாங்க, அதெல்லாம் ஓகே. பட் ஆனால் பார்க்கிங் கூட இவ்வளோ கேவலமாக வாங்கணுமா? ஒரு 80 ரூபாய்க்காக இது 80 ரூபா கொடுக்கறது மேட்ரு கிடையாது. பட் ஆனால் எவ்வளோ மன கஷ்டத்தில் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம வந்து அட்மிட் ஆகிட்டு பேஷண்ட்ஸை வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். பணம் தான் எல்லா இடத்துலையுமே வந்து வேணுன்றத பச்சையாக வந்து அவங்க காமிச்சாங்க. ஒரு ஷாப்பிங் பண்ண போகிற சரவணா ஸ்டோராக இருக்கட்டும், இல்லைனா வேறு ஷாப்பிங் சென்டர்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்க்கு வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் உள்ளே ஏதாவது பொருள் வாங்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அந்த பில்லை காமிச்சோன்னா ஒன்று பில்லில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க, இல்லைனா வெளியில் பில்லு காமிச்சா காசு கொடுத்துருவாங்க. சரவணா ஸ்டோரும் அப்படி தான், ஜெயச்சந்திரலுமே அப்படி தான் பண்ணுறாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் வந்து இப்படி வந்து ஒரு கேவலமான விஷயம் பண்ணுறது வந்து ஏற்றுக்கவே முடியாது. இவனுங்க வந்து உள்ளே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறன்ற பேர்லேயும் நிறைய காசு வாங்கிடுறாங்க. ஒரு மனிதாபிமானமே கிடையாது. ஹாஸ்பிட்டலில் ஒரு சர்வீஸு, பட் ஆனால் இங்கே வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. நான் இதில் வந்து அந்த அண்ணனை வந்து காட்டியிருக்க மாட்டேன், மூஞ்சை வந்து பிளர் பண்ணி விட்டுருப்பேன். அதுக்கு ரீசன் என்னென்னா, அந்த அண்ணன் மேலே எதுவும் தப்பு இல்லை. அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலையை செய்கிறாரு. அவருக்கு வீட்டில் போனார்னா பையன் இருப்பாங்க, பசங்க இருப்பாங்க. அவங்க முன்னாடி இவர் கூனி குறுக்கி நிற்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து அப்பா வந்து வீடியோவில் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனிதாபிமானம் வந்து நம்ம இருக்கிறனால தான் அவரோட மூஞ்சை வந்து நம்ம காட்டாமல் முடிஞ்ச அளவுக்கு மறைச்சிருக்கிறோம். ஸோ இவ்வளோத்துக்கு நம்ம வந்து மனுஷத்தன்மையோடு யோசிக்கிறோம். பட் ஆனால் பாருங்கள், இந்த மாதிரி கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலுங்க வந்து பாருங்கள், ஒரு சுத்தமாக மனிதாபிமானமே கிடையாது. பேஷண்ட் உள்ளே வர வரைக்கும் தான், அதுக்கப்புறமா காசு தீட்டுறது. அது பத்தாது, கார் பார்க்கிங்க்கு 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபாலேருந்து 80 ரூபா வரைக்கும் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம கேட்காம விடுறனால தான் என்னமோ தெரில, இவங்க வந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்கு. உள்ள என்ன நடந்தது அப்படின்றத இப்போ நான் வீடியோவில் போடுறேன், நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எந்த விதமான கோவமாவோ இல்லை அசிங்கமான வார்த்தைகளை யூஸ் பண்ணல, கரெக்டான ரைட்ஸை தான் நான் கேட்டிருக்கேன். வந்து ஹாஸ்பிட்டலு, என்ன ஹாஸ்பிட்டல் இது? சிம்ஸ் ஹாஸ்பிட்டலு. இதுக்கு வந்து பேஷண்ட்டை வந்து காரில் வந்து கொண்டு வரும். இதுக்கு பார்க்கிங்க்கு வந்து நான் காசு கொடுக்கணும். உள்ளே அட்மிட்டில் இருக்காங்க. எவ்வளோ இதுக்கு பார்க்கிங்க்கு எவ்வளோ? 80 ருபீஸ்க்கு பில்லு. அதாவது பேஷண்ட்டை வந்து உள்ளே கொண்டு வந்தோம்னாலும் உள்ளே அட்மிட்டில் இருந்தாலும் அவங்க வந்து பார்க்கிங்க்கு காசு கொடுக்கணும். இப்படின்னு வந்து உங்களுக்கு ரூல்ஸ் இருக்குது. இல்லை எல்லாருக்கும் வாங்குறதில்ல. இது என்ன நியாயம் இருக்குது? ஒரு பேஷண்ட்டு உள்ளே கொண்டு வரணும்னா காரில் தான் கொண்டு வருவாங்க. அதுக்கு ஒரு பார்க்கிங்கு. என்ன நியாயம் இது? யார்கிட்ட பேசணும் இதுக்கு? அட்மின் இல்லையா? சரி, நான் கேட்டுக்கிறேன். நான் இப்போ தரமாட்டேன் 80 ரூபா. நான் போதான் செய்வேன். நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த மாதிரி இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. அவர் காசு தரலன்னே சொல்கிறேங்க. TNAX 14. இந்த மாதிரி கேவலமான விஷயம்லாம் வந்து பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் நடக்குதுன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல. அதே போல் யாராவது வந்து அட்வொகேட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்க, இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கார் பார்க்கிங் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் வாங்குறது வந்து அது வந்து வாங்கலாமா வாங்கக்கூடாதா, நியாயமா அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இதை வந்து நான் வந்து இன்னும் கூட எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் கோர்ட்டுக்கு கூட எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன். எனக்கு வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தப்பு இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து எடுத்து சொல்லுங்கள். இந்த அண்ணங்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? மேலிடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு அட்மினில் பேசினேன், காசு தர முடியாதுன்னு சொல்லிட்டு நான் பாட்டி கிளம்பிட்டேன். ஸோ நான் பண்ணது கரெக்டாக தப்பான்னு தெரியல. பட் ஆனால் எங்கேயாவது தப்பு நடக்குது அப்படின்னா யாருமே வெயிட் பண்ணாதீங்க. நீங்களும் தட்டி கேளுங்க. தட்டி கேட்டோன்னா கண்டிப்பாக இவங்க எல்லாருமே அமைதியாக போயிடுவாங்க. ஸோ வந்து நீங்கள் இது தப்பாக கரெக்டானு தெரில, நீங்கள் வந்து எனக்கு கைட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணி வெளிப்படுத்துங்க உங்களோட கருத்துக்களை. நன்றி.